அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப், ப்ராசஸ் ரைட்டர்னு சொல்லி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பி ஸ்டண்டர், அப்புறம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாஜிங் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எழுது படிக்க தெரிஞ்சால் போதும் மற்றும் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும்னு சொல்லக்கூடிய பதவிகள். இந்த எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப், ப்ராசஸ் ரைட்டர், அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நிகரான ஒரு பதவின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் சிலபஸும் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு கிட்டத்தட்ட ஒரு 50% அல்லது 60% நிகராக வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தரத்தில் தான் கண்டிப்பாக வந்து இது இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து மறக்காமல் வந்து அப்ளை பண்ணி வந்து படிங்க. ஸோ ஒரே டைமில் நிறைய பேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் இஷ்யூ கடைசி டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நிறைய இஷ்யூ வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலாக மே 27ஆம் தான் உங்களுக்கு கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்கூட்டியே, அதாவது 27ஆம் கடைசி தேதினா ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக இப்போ இந்த வரக்கூடிய ஒரு 10 டேஸ் அல்லது 1 வீக்குள்ளே இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கடைசி ஒரு 3 டேஸ் 5 டேஸில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து வெப்சைட் வந்து சர்வர் முடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களால் வந்து அந்த டைமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. லட்சக்கணக்கான பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே டைமில் வந்து வெப்சைட் போனாங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டுமே வந்து சர்வர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்கூட்டியே இப்போயே வந்து பண்ணிக்கோங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஒரு சிலதுக்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. ஒரு சிலதெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, அதுக்கெலாம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் தான் வந்து ஏதாவது வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் செல் அவங்களே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்த ஒரு எரர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தால் மட்டும்தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 8ஆம் வகுப்புக்கான நம்ம மார்க் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருந்தாங்க, மார்க் கேட்டாங்க, சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணோம், கால் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க் பர்சன்டேஜ் வந்து கேட்கல, சர்டிஃபிகேட் நம்பருக்கு ஐக்கன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனில் பிரச்சனையாக இருந்தாலும் அது மெட்ராஸ் ரெக்கமெண்ட் போர்டுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து சால்வ் ஆகுமோ இல்லையா, கமெண்ட்ஸ்லையோ இல்லை எங்ககிட்ட சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் எங்ககிட்ட சொல்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூவெல்லாம் வந்து நாங்களும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவோம், மெயில் பண்ணி சொல்லுவோம், அல்லது நம்ம நண்பர்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்டலாம் சொல்லி இப்போ இது மாதிரி கால் பண்ணி சொல்லுங்கள், இப்போ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, அவங்க என்ன சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எங்கள் சைடில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் கூட உடனடியாக வந்து அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிறதில்ல. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நிறைய பேருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியல சார், அதை 115 கேபிள் பண்ணோம்னா மங்கலாக தெரியுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக மாற்றினீங்கன்னா அப்பயே லோ குவாலிட்டியில் எடுத்து வந்து பண்ணுங்கள். ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும், ரொம்ப மங்கலாக இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட போதும், விட்டுருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை எப்படி நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறோம், காட்ட போகிறோம், அப்போ வந்து பேசிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணிவிட்டு சார் என்னோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் வரல சார் பிரிண்ட் அவுட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் 1 or 2 டேஸ் கழிச்சுட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மேபி வந்து அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடனடியாக வந்து அப்லோட் ஆகிருக்காது சர்வரில். ஸோ அதனால் அந்த இஷ்யூ வரலாம். ஸோ அதனால் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிட்டு 1 or 2 டேஸ் கழிச்சுட்டு வந்து மீண்டும் ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டே லாக் ஆகிடுச்சு சார், எனக்கு வந்து ஓப்பனே ஆகலை, அன்லாக் பண்ண சொல்லுது அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்கள் ஏதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி அன்லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ரிப்பீட்டடாக மிஸ்டேக் பண்ணுறவங்க மட்டும் வரும். அதை நீங்கள் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸுக்கு அப்புறமா மீண்டும் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா, மீண்டும் முயற்சி பண்ணும்போது சரியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ ரைட்டா? ஸோ லாக் ஆகிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி, அந்த மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு டைம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் மீண்டும் கொடுக்க போகிறோம். நீங்கள் மீண்டும் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகாமல் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா மிஸ்டேக்கும் நம்மக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. நாம் ஒரு சிலது மிஸ்டேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெப்சைட்டில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் இஷ்யூ வர்றது, இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த பிரச்சனையால உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. ரைட்டா?
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். பட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு May 27 அதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சலானை டவுன்லோட் பண்ணி பேங்க்கில் போய் கட்டிட்டு மீண்டும் எடுத்து வந்துட்டு வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதனால் மறக்காமல் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா PST வாங்கலை, நன்னடத்தை சான்றிதழ் வாங்கலை. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க. நான் ஏன் திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குறோம், ஆஃபீஸ் சிஸ்டம்னு கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஜூனியர் பைலப், சீனியர் பைலப் எக்ஸாமினருக்குமே டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து அப்ளை பண்ணலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ளை பண்ணாமல் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குன்றதுனால ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இன்னும் அப்ளையே பண்ணலை. அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன இஷ்யூ வரப்போகுது அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்களாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா முயற்சிக்க வேண்டாம். பக்கத்தில் ஏதாவது சேவை மையம், நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா சில ப்ரௌசிங் சென்டர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நிறைய பேருக்கு அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கான அனுபவம் இருக்கும், என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அது இல்லாமல் அவங்களுக்கான சர்வர் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் சேவை மையம் இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நீங்களும் போய் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களே பண்ணுறோன்னு பண்ணி மிஸ்டேக் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் தெரியாமல் ஏதாவது தப்பாகவும் பண்ண வேண்டாம். சிலதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாதான் கூட சொன்னீங்க, இமெயில் ஐடி மாற்றி கொடுத்துட்டேன், இல்லை ஏதாவது தப்பாக கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டேன், இதை கொடுத்துட்டேன் சார் அப்படின்றீங்க. ஸோ அதை வந்து எடிட் பண்ண முடியாது. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் PDF ஆனதுக்கப்புறம் வந்து ஃபைனல் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் அதை எடிட் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து அவங்க கொடுக்கல. மேபி எல்லாருமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாருமே மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து கால் பண்ணி எடிட் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணியோ மெயில் பண்ணியும் கேளுங்க. ஒருவேளை நிறைய பேர் வந்து கேட்கும் பொழுது மேபி அவங்க எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஒரு 2 நாள் ஒரு நாள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். நிறைய ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கொடுக்குறாங்க, TRB, TNPSC எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மட்டும் அவங்க எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கேட்கும்போது நிச்சயமாக வந்து அவங்க எடிட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேட்டு பாருங்கள். நாங்களும் வந்து எங்களோட சைடில் வந்து நாங்களும் கேட்குறோம். ஸோ நீங்களும் வந்து கேட்குங்க. நிறைய பேர் கேட்கும்போது தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். சரிட்டா? ஸோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நம்ம கேட்போம். ஸோ ஓகேப்பா, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் TNPSC Group 4 படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இன்னொரு சான்ஸ் அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ அதனால் மறக்காமல் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிகளுக்கு வந்து உடனடியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.